அமெரிக்க நாடு இந்தியர்களையும் அண்டை நாடுகளாக இருக்கிற மெக்சிகோவில் வாழ்கின்றவர்களையும் இன்னும் பல்வேறு தேசத்தவர்களையும் அவர்கள் பணி செய்கின்ற இடங்களில், கடைகளில், ஓட்டல்களில், உணவகங்களில், விடுதிகளில், சாலை பணிகளில், கழிவறை சுத்தம் செய்கின்ற இடங்களில் என்று அமெரிக்காவுடைய அதிரடிப்படை பல்வேறு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்ற போதும் கொஞ்சம் கூட அதை குறித்து அலட்டிக் கொள்ளாமல், மனித உரிமை மீறல்களை குறித்து கவலைப்படாமல், அவர்கள் ஏதோ கொள்ளையர் போல், கொலைக்காரர்கள் போல் ஓடி ஓடி வளைத்து பிடித்து கைவிலங்கிடுவது, கால் விலங்கிடுவது, அவர்கள் அணிந்திருக்கிற உடையோடு பிடித்து முறுக்கி அவர்களை வாகனங்களில் ஏற்றுவதெல்லாம் நாம் சில நாட்களாக இன்றைக்கு தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில் பார்த்து வருகிறோம். இது மாபெரும் ஒரு மனித உரிமை மீறல் என்கிற அளவிலும், ஒரு நாடு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே பன்னெடுங்காலமாக அந்த நாட்டில் வாழ்கின்ற இதர நாட்டை சேர்ந்தவர்களை இப்படி மனிதநேயம் மற்ற முறையில் நடத்துவதை இக்கூட்டம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த மெக்சிகோ இந்திய நாட்டினுடைய அந்த சாதாரண தொழிலாளர் தோழர்கள் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா பீற்றிக் கொள்ளுகிற உலகத்தின் மிகப்பெரிய வளர்ந்த நாடு என்பதற்கான அந்த அடி செங்கல் உருவப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த அமெரிக்கக்காரனும் அங்கு கட்டிட வேலை செய்வதில்லை, கழிவறை கழுவதில்லை, சாலைகளை பெருக்குவதில்லை, எந்த அடிப்படை சுத்தம் செய்கின்ற எந்த வேலைகளையும் அவன் செய்வதில்லை. அவன் முதலாளியாக இருக்கிறான், ஆட்சி அதிகாரியாக இருக்கிறான், அல்லது மிக உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறான். ஆனால் அமெரிக்கா என்கிற அந்த நாடு கட்டமைப்பதற்கு அடித்தளத்தில் பணி செய்தவர்கள் எல்லாம் அந்த அருகாமையில் இருக்கிற நாட்டை சேர்ந்தவர்களும் நம்மை போன்ற அந்த நாட்டிலே மானத்தோடு உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று சென்ன இந்திய மக்களும் தான். ஆனால் இவர்களை இன்றைக்கு கைது செய்து இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் முத்தரசன் அவர்கள் பதிவு செய்தது போல் இன்றைக்கு ராணுவ விமானங்களிலே அவர்களை கொண்டு வந்து ஏதோ ஆடு மாடுகளை இறக்கி விடுவது போல் இறக்கி விடுகின்ற ஒரு மோசமான நடவடிக்கையை அமெரிக்கா செய்திருக்கிறது. இந்த செயலை இந்தியா கண்டித்திருக்க வேண்டும். இன்றைக்கு அமெரிக்கா அதிபரோடு கைகோர்த்து, ட்ரம்போடு கைகோர்த்து பேசிக் கொண்டிருக்கிற இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மேடையில் வைத்து கண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் கட்டிப்பிடிக்கிறார், பாராட்டுகிறார், பாச மழையில் நனைகிறார். ஆனால் சொந்த இந்திய நாட்டின் குடிமக்கள் அங்கு சிறை கொட்டையில் கிடப்பது போல் கிடக்கிறான், கைது செய்யப்பட்டு அநியாயமாக விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். ஒரு விசா ப்ராசஸ்க்கு சாதாரண கூலியா இருந்தாலும், கல்லூரியில் வேலைக்கு போறவனா இருந்தாலும், படிக்கிறவனா இருந்தாலும் அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 50 லட்சம் ரூபாய் இல்லைன்னா விசா கிடையாது. அப்ப சாதாரண கூலியா போறவங்க கூட காகானி அரகானி வித்து, அண்டா குண்டான வித்து, தாலியை வித்து, வெள்ளாகுடியை வித்து, குதிரைகளுடைய நகை நட்டு வித்து பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட்ட போட்டு அதை ஆவணமா காட்டின பிறகுதான் அமெரிக்கா விசா கொடுக்கிறான். அப்படி போனவர்கள் தான் அங்க இருக்கிற யாராக இருந்தாலும். அப்படி போனவர்களை நீங்கள் ஒரே இரவில் ஆட்சி மாற்றத்தினூடாக நீங்கள் அவர்களை இன்றைக்கு வெளியேற்றுவது என்பது ஒரு ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி சிபிஐ இந்த மேடையிலிருந்து மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம்.